அடுத்து பாருங்கள், நமக்கு வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா, பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், தேர்ந்தெடுக்கலாமா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 1/3 சமான பின்னத்தை குறிக்கும் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1/3 அப்படின்னா 3 கட்டம் இருக்கணும், அதில் ஒரு கட்டத்துக்கு வண்ணமிடணும் அப்படின்றது கிடையாது. அதுக்குரிய சமான பின்னம் தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம இதை பெருக்கலாம். 1 வந்து 2ஆலையும் 3ஐயும் 2ஆல் பெருக்குனிங்கன்னா 2/6 அப்படின்னா, அப்போ 6 கட்டங்களில் 2 கட்டத்துக்கு வண்ணமிட்டிருக்கக்கூடிய சமான பின்னம் எதுனா இதுதான். அடுத்து பாருங்கள், 4/7, 6/7, 3/7, 5/7 இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் எது? இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. கீழே பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது. தொகுதியில் மட்டும் சின்ன நம்பர் எதுவோ அதுதான் மிகச்சிறிய எண். அதே மாதிரி இங்கேயே பாருங்கள், இந்த மாதிரி பகுதியெல்லாம் சேமாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து மிகப்பெரிய பின்னம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மேலே இருக்கிறத பாருங்கள், 1, 4, 2, 3 இருக்கா. இதில் பெரிய எண் எதுனா 4/12. இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 3/6, 3/8, 3/5, 3/9 இவற்றில் மிகப்பெரிய பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்களா. இதில் தொகுதி எல்லாமே சேமாக இருக்குது, பகுதி தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதில் மிகப்பெரிய பின்னம் எதுனா, பகுதியில் எது சின்ன நம்பரோ அதுதான் மிகப்பெரிய எண்ணாக கணக்கிடப்படும். இப்போ இதில் எது சின்ன நம்பர்? 3/5 தானே. இப்போ இதுதான் மிகப்பெரிய பின்னம். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, 2/6, 2/3, 2/5, 2/4 இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அதே மாதிரி தான் இதில் இது கீழே பகுதியில் பார்த்தீங்கன்னா எது அதிக பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் மிகச்சிறிய பின்னம். இப்போ 2/6 இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இதுலேயும் பாருங்கள், இப்படம் குறிக்கும் பின்னத்தின் 16 பகுதியாக கொண்ட சமான பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இந்த படம் வந்து என்ன பின்னத்தை குறிக்குதுன்னா 1/4, 4ல் ஒரு பங்குக்கு தானேப்பா. இதில் 16 வந்து பகுதியாக கொண்டோம்னா 4 வந்து எதால் பெருக்கினா 16 வரும்னா 4 4ஆல் பெருக்கினா தானே 16 வரும். இப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ இதோட சமான பின்னம் 1 4 16. இப்போ 16ல் 4 கட்டங்களுக்கு வண்ணமிடணும்னா இதான ஆன்சர். 16ல் 4. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் போடணும். அடுத்து பாருங்கள், ஒரே பகுதியை கொண்ட பின்னங்கள் டேஸ் பின்னங்கள் என்கிறோம். ஒரே பகுதி, ஒரே மாதிரி பகுதி இருக்குன்னா அது ஓரின பின்னங்கள். அடுத்து ஓரின பின்னங்களின் தொகுப்பு எது? ஓரின பின்னங்கள்னால் பகுதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இதுதான் ஓரின பின்னங்களின் தொகுப்பு. இப்போ 3/5 உடன் தொடர்புடைய ஓரின பின்னம் எது? 5 கீழே இருக்கிறதுனால கீழே 5 பகுதி வந்து 5 எங்கே இருக்கோ அதுதான் ஓரின பின்னம். சரிங்களா? இதுதான் அது கரெக்டு. அடுத்து பாருங்கள், 7/4, 7/6, 7/3, 7/5 இவற்றில் மிகப்பெரிய பின்னம் இது. இதெல்லாம் பாருங்கள், தொகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, கீழே மட்டும் வேறு மாதிரி இருக்குது. மிகப்பெரிய பின்னம்னா கீழே இருக்கிறது சின்ன நம்பர் எதுவோ அதுதான் மிகப்பெரிய பின்னம். இதுதான். அடுத்து பாருங்கள், படத்தில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியை குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் எது? இப்போ படத்தில் எப்படி நிழலிட்டிருக்காங்கன்னா 8 கட்டங்களில் 4 கட்டங்களுக்கு நிழலிட்டிருக்காங்க. அது குறிக்கக்கூடிய சமான பின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஐயும் என்ன 3ஆல் பெருக்குனிங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஒவ்வொன்றா பெருக்கி பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியதில் எது கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். நான் 3 12, எம் 3 24. இப்போ 12/24 எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், 4/5 மற்றும் 9/8 ஆகியவை டேஸ் பின்னங்கள், வேற்றின பின்னங்கள். ஏன்னா பகுதி ரெண்டும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. அப்போ அது ரெண்டுமே வேற்றின பின்னங்கள். அடுத்து பாருங்கள், 3/6, 4/9 இவற்றை ஓரின பின்னங்களாக மாற்றினால் கிடைப்பவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓரின பின்னங்களாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? எல்சிஎம், அதாவது மீப்போமா கண்டுபிடிக்கணும் தானேப்பா. இப்போ 6க்கும் 9க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 6க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 3ஆல் போடுங்க, 2 2ஆல் போட்டிங்கன்னா 1. இப்போ 6க்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 2ன்னு எழுதலாம் தானே. இப்போ 9க்கு போட்டிங்கன்னா 3 3 9, அடுத்து மறுபடியும் 3னா 1 3 3. இப்போ 9க்குன்னு போட்டிங்கன்னா 3 × 3ன்னு எழுதலாம்ல. இப்போ இதில் 2 சேமாக இருக்கிற நம்பருக்கு வட்டமிடலாம். இப்போ இதோட மீப்போமா என்னவா வரும் பார்த்தீங்கன்னா 3 × 2 × 3. ஆமாம் தானேப்பா. 3 2 6, 6 3 18. இப்போ 6, 9 இவற்றின் மீப்போமா எவ்வளவு? 18. சரிங்களா? அப்போ 18ஐ பகுதியாக கொண்ட பின்னம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 18 இங்கே இருக்குது. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கீழே 18 வந்துச்சுன்னா மேலேயும் அதே நம்பரால் பெருக்குவோம்ல. 6 எதால் பெருக்குனா 18 வரும்? 6 3ஆல் பெருக்குனா 18. இப்போ மேலேயும் 3 3 9, 6 3 18. அதே மாதிரி இங்கே 4/9, 9 எதால் பெருக்குனா 18? 2ஆல், மேலேயும் 2. அப்போ 4 2 8, 9 2 18. ஆன்சர் 9/18, 8/18. இப்போ இங்கே இருக்கா 9/18, 8/18. இந்த மாதிரி நம்ம கணக்குகளை செஞ்சு பார்த்துட்டு என்ன செய்யணும்? ஆன்சர் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? பாருங்கள், இங்கே பாருங்கள், மலர்கிட்ட வந்து ஒரு 5 ஆப்பிள் இருக்குது.
மணிகிட்ட வந்து ஒரு 6 ஆப்பிள் இருக்குது. அதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின். மலர் 5ல் 3 ஆப்பிள்களையும் மணி 6ல் 3 ஆப்பிள்களையும் அவரவர் பெட்டியிலிருந்து எடுத்தனர் எனில் அதிகமாக எடுத்தது யார்? 2 பேருமே இதிலேருந்து 3 ஆப்பிளை எடுத்திருக்காங்க மலர். அது மாதிரி மணியும் தன்னுடைய பெட்டியிலேருந்து 3 ஆப்பிளை வெளியே எடுத்துட்டாங்க. இங்கே மலர்கிட்ட மீதி 2 ஆப்பிள் இருக்குது, இங்கே மணிகிட்ட 3 ஆப்பிள் இருக்குது. அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதிகமாக எடுத்தது யாருன்னு தானே கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி 2 சேமாக தானே இருக்குது. இப்போ பகுதியை பாருங்கள், பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் தானே பெரிய பின்னமாக நம்ம கணக்கிடுறோம். அப்போ இதுதான் ஆன்சர். மலர் எடுத்தது தான் அதிகமாக இருந்தது. அடுத்து பாருங்கள், 7/9 விட பெரிய பின்னம் எது? 9 கீழே வரணும், 7 காட்டிலையும் பெரிய நம்பராக இருக்கணும்னா 8/9. மற்றதெல்லாம் 7 காட்டிலையும் சின்னதாக இருக்கும். சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 3/8 ஈக்குவல் டு இங்கே கட்டம் போட்டிருக்காங்க. 48 கட்டத்தில் விடுபட்டுள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இங்கே கட்டம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறத 8 நம்பர் இருக்கா, அதை எதால் பெருக்குன்னா 48 வரும்னா 8 வந்து 6ஆல் பெருக்கணும்னா 48 வரும். 8 6 48. இப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும். 3 6 18. அப்போ ஆன்சர் வந்து 18. அடுத்து பாருங்கப்பா, 4/12 5/20 இவற்றை ஓரின பின்னங்களாக மாற்றினால் கிடைப்பவை. நம்ம ஓரின பின்னங்களுக்கு என்ன பண்ணுவோம்? மீப்போமா கண்டுபிடிப்போம்ல, கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இப்போ 12க்கு மீப்போமா கண்டுபிடிங்க. 12னா 2, 6 2 12, அப்புறம் 2 3 2 6, அப்புறம் 3 1 3 3. அடுத்து 20 இருக்கா, 20 வந்து ஃபஸ்ட்டு 2ஆல் 2 20, அடுத்து 2ஆல் 2 10, அடுத்து 5ஆல் 5 5. இப்போ 12க்கு போட்டிங்கன்னா 12 ஈக்குவல் டு 2 × 2 × 3. அதே மாதிரி 20க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 5. இப்போ இதில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி வட்டமிடுவோம்ல. இப்போ மீப்போமா எழுதலாமா? மீப்போமா என்ன வரும் நமக்கு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். 2 × 2 × 3 × 5. 2 4, 4 12, 12 5 60. ஆமாம் தானேப்பா? இப்போ 60 வந்து பகுதியாக கொண்டு நம்ம பண்ணணும். பாருங்கள், இப்போ 4/12 12 எதால் பெருக்கணும் 60 வரும்னா 5ஆல். அப்போ மேலேயும் 5ஆல் தான் பெருக்கணும். அப்போ என்ன வரும் ஆன்சர்? 20. இங்கே 60. 4 5 20 தானே, 20/60. அதே மாதிரி 5க்கும் 5/20க்கு பார்க்கலாமா? 5/20 அப்படின்னா 20 எதால் பெருக்கணும்னா 60 வரும்னா 3ஆல் பெருக்கணும். மேலேயும் 3. அப்போ 5 15/60. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 20/60 15/60. இதுதான் ஆன்சராக வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து சம் செய்யணும். சரிங்களாப்பா? இப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 2/5 சமான பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதோ அதுதான். இப்போ 2 வந்து 2ஆல் போட்டு பார்க்கலாமா? 2 × 2 2 10, 2 4. 4/10 இங்கே இருக்கா? கிடையாது. அப்போ இந்த மாதிரி வராது. அடுத்து 3 போடுவோமா? 2/5 இது 3ஆல் பெருக்குங்க. இங்கேயும் 3ஆல் பெருக்குங்க. 2 3 6 5 25 வருது. இருக்கா? கிடையாது. ஆப்ஷனில் இதுவுமே கிடையாது. 4 போடலாமா? 4 போடுங்க. 2/5 × மேலேயும் 4 கீழேயும் 4. ஸோ 2 8 5 20. 8/20 இருக்கா? இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக போட்டு நம்ம செக் பண்ணி அதுக்குண்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கப்பா, 5/9 = 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கட்டம் கொடுத்துருவாங்க. இந்த கட்டத்தில் என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாமா? 5 எதால் பெருக்கினா 30 வரும்? 5 6ஆல் பெருக்குனிங்கன்னா 30 வரும். அப்போ 9ஐயும் 6ஆல் பெருக்கணும். 56 54. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்கள், ரகு 50ல் 40 மதிப்பெண்களும் ரவி 100ல் 40 மதிப்பெண்களும் பெற்றார்கள் எனில் அதிக மதிப்பெண் பெற்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. தொகுதி 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எதுவோ அதுதான் பெரிய பின்னம். அப்போ ரகு பெற்ற மதிப்பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஆன்சர்ஸை நம்ம என்ன செய்யணும்? இந்த எடுத்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிடுங்க. நம்ம பண்ணலை, நீங்கள் இந்த ஆன்சர்ஸை எடுத்து அங்கே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் இந்த 4th லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. வளரறி மதிப்பீடோட ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.